திருச்சிற்றம்பலம். உலகின் தொன்மையான சமயங்களில் தலைசிறந்து விளங்கும் சைவ சமய நெறியை அவ்வப்போது உலகினருக்கு விளக்கியருள சிவத்தால் வருவிக்க ஞானிகள் பலர். அவருள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு ஆரூரர், திரு மாணிக்க வாசகர் என போற்றப் பெறுகின்ற நால்வரை நானிலம் அறியும். அவர்தம்மோடும் சேர்த்து 27 திருமுறை ஆசிரியர்கள் அருளி செய்த திருமுறை பாடல்களை 12 திருமுறைகளாக நம் சான்றோர் தொகுத்து தந்தனர். அவர்கள் வாழ்ந்த காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்றாலும் அவர்கள் அருளி செய்த திருமுறைகளோ என்றென்றும் வாழ்கின்ற நிலையுடையவை. அவர்கள் அருளி செய்த அந்நூல்களை நாள்தோறும் திருக்கோயில்களில் பெருமானின் திருச்செவியில் சார்த்தி அவரையும் அவர்தம் அடியாரையும் மகிழ்விக்கின்ற சிறந்த தொண்டினை செய்து வருகின்றவர்கள் நம் ஓதுவாமூர்த்திகள். அவர்களே நடமாடும் திருமுறைகள். அப்பெருமக்களின் பெருமையை உலகறியச் செய்யவும் திருமுறைகளின் சிறப்பை சிற்றுயிர்கள் உணர்ந்து உய்யவும் அவர்தம் திருக்கூட்டத்தில் மிகச்சிறப்பாக தோன்றியவர் தர்மபுரத்தார் என்று மகிழ்வோடு அடியார் பெருமக்கள் எல்லாம் அழைக்கும் சுவாமிநாதன் ஐயா அவர்கள். திரு நன்னிலத்து பெருங்கோயில் தண்ணியல் செம்மையினான் தலையேற்கடை தோறும் பலி. தண்ணியல் வெம்மையினான் தலையேற்கடை தோறும் பலி. பண்ணியல் மென்மொழிய பண்ணியல் மென்மொழியார் இடக்கொண்டூடல் பண்டரங்கன். பண்ணியல் மென்மொழியார் இடக்கொண்டூடல் பண்டரங்கன். சோழ நாட்டின் காவிரி மகிழ்ந்து செல்லும் தஞ்சை மாவட்டம் நன்னிலம் வட்டம் பீராக்கன் கிராமமே இப்பெருமகனார் தோன்றுதற்கு தவம் செய்தது. 1923ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் நாள் பஞ்சநாத முதலியார் பார்வதி அண்ணி தம்பதியருக்கு 7 ஒருவராக பிறந்தார் நம் பெருமானார். அன்று வைகாசி விசாகம். அதனால்தானோ என்னவோ ராஜகோபால் என்ற பிள்ளை திருநாமம் பின்னால் அவர்கள் குலதெய்வ கோயிலாம் காத்தாயி அம்மன் கோயிலில் அருள் வந்த சிறிய தந்தையாரால் சுவாமிநாதன் என மாறியது. அருள்ஞான பயிர் தழைக்கும் தர்மயாதீனத்தில் தமது 12வது வயதில் முன்னை தவம் முந்த அப்போதைய ஆதீன முதல்வர் 24வது பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளுக்கு பணிவிடை செய்ய கார்த்திகை சோமவாரத்தில் திருமணத்தில் சேர்ந்தார். எங்கே நடத்துமோ எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியே. எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியே. எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியே. கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொந்தமென நின்று நடும் ஆடினான் எங்கோனருள். உனக்கு பணி செய்ய சொக்கநாதா உந்தன்னை என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீதா சொக்கநாதா. உந்தன்னை
என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீதா சொக்கநாதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சுவாமிகள் அப்போது பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது ஒரு திரைப்பட பாடல். ஒரு நாள் காசிமட அதிபர் அருண்நந்தி தம்பிரான் அவர்கள் நீ தேவாரம் கற்றுக்கொண்டு பாடு என்றதும் ஒப்புக்கொண்டார் நம்முடைய சுவாமிகள். பணியில் இருந்தபடி தர்மி தேவார பாடசாலையில் தேவார ஆசிரியர் பெருமகனார் வேலாயுத ஓதுவாரிடம் மாணாக்கராகச் சேர்ந்தார். 1942 முதல் 47 வரை இப்பயிற்சி தொடர்ந்தது. அப்பள்ளியில் அப்போது இசை ஆசிரியராக விளங்கிய மதுரை சுப்பிரமணிய முதலியாரிடம் இசை நுணுக்கங்களையும் அவர் கற்றுணர்ந்தார். இப்பயிற்சி நிறைவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டப்படிப்பில் சேர்ந்து 1951 வருடம் முதல் வகுப்பில் தேர்ச்சியுற்றார். அங்கு அப்போது ஆசிரியராக பணியாற்றிய சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையிடம் சிறந்த இசைஞானம் கைவர உற்றார்கள். சங்கீத பூஷணமாக திரும்பிய சுவாமிநாதன் ஐயா அவர்களை தர்மயாதீனம் 25வது பட்டம் கைலை குருமணியாம் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தம்முடைய தேவார பாடசாலையில் துணை ஆசிரியராக அமர்த்தி அழகு பார்த்தார்கள். பின்னர் 1953 வருடம் சென்னை உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள தர்மயாதீன சமய பிரச்சார நிலையத்தில் தம் திருமுறை இசை ஞானத்தை பல இள உள்ளங்களில் வித்திட்டார். 1965 வருடம் தமிழக அரசு வெளியிட்ட திருமுறை இசைத்தட்டில் பெரும்பான்மை பாடல்களை பாடித்தந்து அன்றைய முதல்வர் மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்களால் பாராட்டப் பெற்றார். நம் ஐயா அவர்களின் வாழ்வில் 1968 ஆண்டு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நெல் வயலில் நாற்று முளைத்த இடத்திலிருந்து பறிக்கப்பெற்று வேறு இடத்தில் பயிர் செய்யப்பெற்று பயன் விளையுமாறு போல தர்மயாதீன நாற்றங்காலான ஐயா அவர்கள் அக்கட்டிலிருந்து விலகி சைவ சமய பயிராக விளைந்து சமயப்பணியாற்ற வெளிவந்தார். ஆதீனத்திலிருந்து வெளிவந்த போதும் தம்மை தர்மபுரம் சாமிநாதன் என்று அழைத்து கொள்வதிலேயே பெருமையும் மகிழ்வும் கொண்டார்கள். 1969 ஆண்டு திருமுறை வழிபாட்டு அன்பர்கள் திருக்கூட்டம் என்கிற அமைப்பை கண்டு வார வழிபாடு, மாத வழிபாடு, திருத்தல யாத்திரை என தன் திருமுறை பணிகளை விரிவாக்கினார் நம் சுவாமிகள். 1970 திருக்கடவூரில் தம் ஆசிரியருக்கு 60 அகவை நிறைவை பெரும் தவமணி விழாவாக நிகழ்த்தி சிறப்பு செய்தார். 1971 ஆண்டு 26வது வட்டம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் நம் தர்மபுரத்தாருக்கு யாருக்கும் வழங்கப்படாத மகரகண்டிகை வழங்கி பட்டாடை போர்த்தி திருமுறை இசைப்புலவர் என பட்டம் வழங்கி சிறப்பித்தார்கள். 1972 ஆண்டு தமிழக அரசு நம் சைவமாமணிக்கு கலைமாமணி பட்டம் அளித்து மகிழ்ந்தது. அதற்கான ஒரு பாராட்டு கூட்டம் திரு கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக நிகழ்ந்தது. துயக்கருத்தென்னை ஆண்டு கொண்டு நின் தூய் மலர்கடல் தந்து என்னை கயக்க வைத்தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே காட்டினாய் கழுக்குந்திலே காட்டினாய் கழுக்குந்திலே. சீர்காழியின் சிவப்புதல்வராம் ஞானசம்பந்தருக்கு திருக்கோலக்காய் ஈசன்
பொற்றாளம் வழங்கி மகிழ்ந்தது போல் நம் தருமபுரத்தார்க்கும் நல்க விழைந்தார். அவர்தம் அன்பு தொண்டராம் துரை ஆறுமுகம் அவர்களால் தர்மபுரத்தார் கைகளிலே தவழ பொற்றாளம் வழங்கினான். திரு மாப்போசி அவர்கள் முன்னிலையில் சிறப்பானதொரு விழா சைதை செங்குந்த கோட்டம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 1977ஆம் வருடம் நிகழ்ந்தது. ஆயிரத்தி 1981ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 10ஆம் நாள் பூவிருந்தவல்லியைச் சார்ந்த மலையம்பாக்கம் கிராமத்தில் அவர் கட்டிய திருவெட்டடி விநாயகர் கோயிலில் சீர்வளர் சுலோச்சனா அம்மையாரை இருமணம் இணைந்த திருமணம் புரிந்தார். திருமுறைப் பணியிலே ஒளி நிறை மணி போல கதிர்வீசி சைவ சமய அணியாக விளங்கியவர்க்கு மணிவிழா குழமணிப்பாக்கம் செல்வ நடராஜ முதலியார் அவர்கள் தலைமையில் திரு முத்தையா செட்டியார் அவர்கள் முன்னிலையில் மிகச்சிறப்பாக 1983ஆம் ஆண்டு நிகழ்வுற்றது. ஆயிரத்தி 1984ஆம் ஆண்டு தமிழக அரசு அவரை அரசவை கலைஞரென அழைத்து மகிழ்ந்து சைவ சமய சான்றோர் மட்டுமல்ல ஓதுவார் உலகமே மகிழுமாறு செய்தது. இப்பட்டம் பெற்ற முதல் ஓதுவார் இவரே என்றோ. நான் இருந்த துறைக்கு அமைச்சராக இருந்த பெருந்தகை அருளாளர் அவர்கள் ஒன்று தெரிவித்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் எங்கிருந்தாலும் தருமபுரம் மன்னர் அவர்களை உடனே பார்த்து அவரை அரசவை கலைஞராக நாம் ஆக்குகிறோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்போது குன்றத்தூர் சென்று அரசு உங்களை இப்படி அரசு கலைஞராக அழைக்க விரும்புகிறது, முதலமைச்சரும் அருளாளரும் இப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்னபோது, திருமுறை பாடுகிற எனக்கு எதற்கு அரசுக்கு, நான் ஏதோ வாய் வணக்க பாடி வாழ்ந்தால் போதும் என்று அவர்கள் கண்களில் நீர் பதிக்க உரைத்தார்கள். அதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். தமிழிசைச் சங்கம் இசைப்பேரறிஞர் என்ற விருதை 1986ஆம் ஆண்டு வழங்கியது. திரு ஜி.கே. மூப்பனார், மாப்போசி, திரு முத்தையா செட்டியார், ஆசிரியர் வேலாயுத ஓதுவார் என அறிஞர்கள் சூழ இசைப்பேரறிஞர் எனும் ஆதவன் ஒளி செய்தது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு தம் ஆசிரியர் திரு வேலாயுத ஓதுவார்க்கு முத்து விழாவை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி மகிழ்ந்தார். ஆயிரத்தி 1995ஆம் ஆண்டு 3வது முறையாக அவர் செய்த திருமுறை முற்றோதல் வேள்வி நிறைவு விழாவை திருமயிலை திருக்காரணீஸ்வரர் திருக்கோயிலிலே திருமுறை அன்பர் கூட்டம் மயிலை குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் தலைமையிலே மிகச்சிறப்பாக 3 நாள் விழாவாக நிகழ்த்தியது. திருவடியே குருவடிவாம் என பூசை நிகழ்த்துகின்றார் திரு செல்வ நடராச முதலியார் அவர்கள் மூத்த மகனார் திரு உமாபதி அவர்கள். திருமுறை தலங்கள் 275 என்கின்ற முறையிலே 275 வெள்ளிக்காசுகளால் ஐயா அவர்களுக்கு திருமுழுக்கு நிகழ்த்தப்பெறுகின்றது.
வீதிகள் தோறும் திருமுறை மனம் கமழ வேண்டும் என்பதில் ஐயா அவர்கள் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். ராஜராஜ சோழன் தேவார திருமுறைகளை யானை மேல் வைத்து ஊர்வலமாகச் சென்று தம் பக்தியை வழிகாட்டினார். இதோ இங்கேயும் 12 திருமுறைகள் யானை மேல் ஊர்வலமாக சிறப்பு பவனி வர, ஓதுவாமூர்த்திகள் சிவமணம் கமழ திருமுறை இசைத்து வர, அழகு தேரில் திருமுறையே தம் வாழ்வன வாழ்ந்த இசைஞானியும் அவர்தம் நல்லறத் துணைவியாரும் வந்த காட்சியைக் கண்டு கண்பெற்ற பயனை அடைந்தார்கள் அடியார்கள். அனைத்து நலன்களும் பெற்று அவர் வாழ நாம் வாழ்வோம். என்ன தேவாரங்கள் அவர் சொல்ல சொல்ல நம்மளுக்கும் லாபம். ஆகவே வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வார்கள், தாமே வாழ்த்துற நம்ம வாழ்ந்தது. அவர் வாழ்க வளர்க என்று வாழ்த்து அமைக்கின்றேன். நன்றி. மணலி ராமகிருஷ்ண முதலியார் அவர்கள் 12,000 காசுகள் அளித்து மகிழ்கின்றார். ஒப்பாரும் மிக்காருமின்றி திருமுறை இசை அரசாக விளங்கியவர்க்கு மலர் கிரீடம் சூட்டி மலர் மாலை அணிவித்து மகிழ்ந்தனர். சமயம் கடந்து யாவரையும் தம் இசை ஞானத்தால் மகிழ்வித்த பெருமகனாரை வணங்கி ஆசி பெறுவது பெரம்பூர் செயின்ட் மேரிஸ் கல்லூரி பள்ளிகள் குழுமம் தாளாளர் திருமதி எலிசபெத் தாமஸ் அவர்கள். அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்புடு தன்னை அஞ்செழுத்தில் சொற்பதற்குள் வைத்து உள்ளமல் ஊரும் தொண்டருக்கு என் திரைக்கனகம் பற்பதற்குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர்களை முழங்கும் கற்பக பொழிலும் உருதுமா கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே வாயும் மனமும் கடந்த மனோன்மணி வேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி தாயும் ஹரனுக்கு மனோன்மணி மகளும் ஹரனுக்கு மனோன்மணினல் தாரமும் ஆவே. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீமலிவேணியம் அழகில் சோதியம் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாட்டி வணங்குவான்